Hi students, 12th standard accountancy chapter 6 retirement and death of the partner exercise sum number 8 பார்க்கிறோம். Sunil, Sumati and Sundari are partners sharing profits in the ratio of 3:3:4. Sundari retires and her share is taken entirely by Sunil. Calculate the new profit sharing ratio and the gaining ratio கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சுனில், சுமதி, சுந்தரி 3 பேருமே பார்ட்னர்ஸாக இருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 3:3:4 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. இப்போ 3:3:4 என்ன அர்த்தம்? 3/10, 3 + 3 + 4, அப்போ 3/10, 3/10, 4/10. ஓகேங்களா? அந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுந்தரிங்கிற பார்ட்னர் என்ன பண்ணிடுறாங்க, பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளவு? 4/10. அப்போ இந்த 4/10 என்டையர் ஷேரையுமே யார் எடுத்துக்கிறாங்க? சுனில்ங்கிற பார்ட்னர் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்றாங்க, கால்குலேட் தி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. ஸோ ஒரு பார்ட்னர் விலகுறாரு, ரிட்டையர் ஆயிடுறாரு. மிச்சம் இருக்க 2 சுமதிக்கும் சுனிலுக்கும் மட்டும் என்ன செய்யணும், நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிடும், நியூ பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் உருவாக்குவாங்க. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப கவனிச்சிங்கனாக்க இதுல என்னென்ன பார்ட்னர் இருக்காங்க? சுனில், சுமதி அண்ட் சுந்தரி. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுவும் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்க, இப்போ இந்த 3 பார்ட்னர்ல ஒரு பார்ட்னர் விலகிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னருடைய என்டையர் ஷேரையும், அதாவது 4/10யுமே ஒரே ஒரு பார்ட்னர் சுனில் மட்டும்தான் என்ன பண்றாரு, எடுத்துக்கிட்டாரு. 2வது பார்ட்னருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ இந்த ஒரு பார்ட்னருக்கு மட்டும்தான் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பார்ட்னர் கிட்ட இருந்து ஷேர் எடுத்துக்கிறாரு, இன்னொரு பார்ட்னர் கிடைக்கலன்னு போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னாக்க ரொம்ப ஈஸி. ஓல்டு ஷேர் பிளஸ் கெய்னிங் ஷேர், நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைச்சிடும். சுனிலோட ஓல்டு ஷேர் எவ்வளவு? 3/10. சுமதியோட ஓல்டு ஷேர் எவ்வளவு? 3/10. சுந்தரியோட ஓல்டு ஷேர் எவ்வளவு? 4/10. இப்போ அதே மாதிரி யார் ரிட்டையர் ஆயிட்டாங்க? சுந்தரிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிட்டையர் ஆயிட்டாங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்து இல்லையா? இவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. இவங்களுடைய பங்கு எவ்வளவு இருக்கு? 4/10 இருக்கு. இவங்களுடைய என்டையர் பங்கும் யார் எடுத்துக்கிட்டாங்க? சுனில்ங்கிற பார்ட்னர் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? இப்போ சுமதின்ற பார்ட்னர் எதுவுமே எடுக்கல, ரிட்டையர் ஆன பார்ட்னர் வந்து சுமதிங்கிறவங்க எதுவுமே எடுக்கல. அப்போ அவங்களுக்கு 0. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் கண்டுபிடிக்கணும். ஓல்டு ஷேர் பிளஸ் கெய்னிங் ஷேர். ஓல்டு ஷேர் இது, கெய்னிங் ஷேர் இது. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் செக் பண்றோம். டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால 10 காமன் நம்பரா எடுத்துக்கிறோம். நியூமரேட்டரை டைரக்டா ஆட் பண்றோம். 3 + 4 எவ்வளவு? 10 கிடைக்குது. அப்ப 7/10 யாரோடது? சுனிலோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதே போல சுமதிக்கு வந்து ஓல்டு ஷேர் 3/10, நியூ ஷேர் எதுவுமே, அதாவது கெய்னிங் ஷேர் எதுவுமே இல்லை, அதனால 0. என்ன பண்றோம்? 3 + 0 எவ்வளவு? 3/10 யாரு கிடைக்குது? சுமதியோடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வருது. ஓகேங்களா? நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம், டினாமினேட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதனால கேன்சல் பண்றோம் டினாமினேட்டர். நம்ம நியூமரேட்டர் எவ்வளவு இருக்கு? 7:3. ஸோ 7:3 தான் என்னது? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அடுத்தது கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாரு? சுந்தரிங்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு? சுனிலும் சுமதிக்கும் தான் என்ன பண்ணணும், கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன சுந்தரின்ற பார்ட்னர் கிட்ட இருந்து அவங்களுடைய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 4/10 யாரு கெயின் பண்ணது? யாருக்கு போச்சு? சுனிலுக்கு தான் போச்சு இல்லையா? 4/10 யாருக்கு போச்சு? சுனிலுக்கு தான் போச்சு. அப்போ கெய்னிங் ரேஷியோ யாருக்கு மட்டும்தான் வரும்? சுனிலுக்கு மட்டும்தான் 4/10 வருது. சுமதிக்கு எந்த ஷேருமே, ரிட்டையர்மெண்ட் ஆன பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு ஷேருமே வரல, அதனால சுமதிக்கு 0. அப்ப என்னது? 4/10 0/10ங்களா? அப்போ நம்ம டினாமினேட்டர் கன்சிடர் பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணிடுவோம். நியூமரேட்டர்ல இருக்க 4:0 தான் என்னது? கெய்னிங் ரேஷியோ. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.